குடியரசுத் தலைவர் வருகையொட்டி 5 அடுக்கு பாதுகாப்பில் உஷார் நிலையில் உள்ளது திருச்சி ஸ்ரீரங்கம் கோயில். இத்தொடர்பான விவரங்களை அங்கிருந்து தருவதற்காக இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் ரகுவரன். தற்போது குடியரசுத் தலைவரின் வருகையொட்டி அங்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்னென்ன விவரங்களை பதிவு செய்யலாம்? திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில் வாசலில் தான் நம்ம இருக்கிறோம். பார்க்கலாம், ரங்கானங்கா கோபுரத்தின் வழியாக தான் குடியரசுத் தலைவர் அவர்கள் திரௌபதி முர்மு அவர்கள் சரியாக 4:15 மணிக்கு அவர்கள் உள்ளே நுழைய இருக்கிறார். அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் தற்போது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. 2 நாள் பயணமாக தமிழகம் வந்திருக்கக்கூடிய குடியரசுத் தலைவர் அவர்கள் இன்று பார்த்தீங்கன்னா மதியம் 4:15 மணிக்கு இங்கு ஸ்ரீரங்கம் வர இருக்கிறார். அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் தான் தற்போது இங்கு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. குடியரசுத் தலைவர் வருகையை ஒட்டி பார்த்தீங்கன்னா மதியம் 1 மணியுடன் சுவாமி தரிசனம் பொதுமக்கள் உள்ளே செல்வது தடை செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது முழுவதுமே அதிகாரிகள் தான் உள்ள இங்க கோவில் சுற்று பிரகாரங்கள் முழுவதும் இருக்கிறத பார்க்க முடிகிறது. பிரகாரங்கள் முழுவதுமே இப்ப தேரூர் வீதிகள் முழுவதுமே பார்த்தீங்கன்னா வாகனங்கள் தடை செய்யப்பட்டு யாருமே உள்ளே வருவதற்கான அனைத்து நுழைவாயில்களும் தடை செய்யப்பட்டிருக்கிறது. இங்கே ஸ்ரீரங்கம் அருகே ஹெலிகாப்டர் மூலமாக வந்து இறங்கக்கூடிய குடியரசுத் தலைவர் அவர்கள் வடக்கு வாசல் வழியாக கிழக்கு வாசல் இந்த ரங்காரங்கா கோபுரம் வழியாக உள்ளே செல்ல இருக்கிறார். கோவில் உள்ளே பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்திற்கு மேலாக அவர் சுவாமி தரிசனம் செய்ய இருக்கிறார். குடியரசுத் தலைவர் வருகையை ஒட்டி இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா கடைகள் அனைத்தும் அடைக்கப்பட்டிருக்கின்ற அந்த காட்சிகளை தான் பார்க்கிறோம். பொதுமக்கள் யாருமே மதியம் 1 மணியிலிருந்து உள்ளே அனுமதி கிடையாது. அதனால இந்த கடைகளும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீரங்கம் கோயிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பிரகாரத்து உள்ளே குடியிருப்புகள் இருக்கிறது, நிறைய கடைகள் இருக்கும். அதனால மற்றவர்கள் யாருமே உள்ளே வரக்கூடாது என்பதற்காக மதியம் 1 மணியிலிருந்து இது முழுசும் கண்ட்ரோல்ல கொண்டு வரப்பட்டிருக்கு. தற்போது 5 அடுக்கு பாதுகாப்பில் முழுமையாக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. சாலைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தற்காலிக சிசிடிவி கேமராக்கள் அமைக்கப்பட்டு 2க்கும் மேற்பட்ட இந்த கண்ட்ரோல் அறைகள் அமைக்கப்பட்டு இந்த கண்காணிப்பு பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. பாலா, திருச்சி ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வருவதை ஒட்டி அங்கு 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. குடியரசுத் தலைவரின் வருகையொட்டி பக்தர்களினுடைய வருகையும் தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதற்கான உரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. தொடர்பான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரகுவரன்.